மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ். கடந்த வாரம் நடந்த முக்கிய சம்பவங்களுடைய செய்திகளும் அதை பற்றிய நம்மளுடைய கோணங்களையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் DSR சுபாஷ். என்னுடன் விவாதிப்பவர் வெங்கட்ராஜ். மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ். வெங்கட்ராஜ் அவருடன் DSR சுபாஷ். இந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுறதுனால மிகப்பெரிய அளவில் பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது பாதிக்கப்படுது அப்படின்னு சென்ற வாரம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இது எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு பறவை வாழ்வதற்கு அந்த ஏரியாலே இருக்கும். இன்னொன்று சில ரேர் ஸ்பீஷீஸ், அந்த பறவைகள் விதவிதமான பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, உலகத்தில் பார்த்தா விதவிதமான பார்க்கலாம். ஆமாம், அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த சீசன் முடிஞ்ச உடனே வந்தால் தான் அந்த பறவைகள் சர்வைவ் பண்ண முடியும். இப்போ இந்த சுற்றுப்புற சூழல் இவ்வளோ தூரம் பொல்யூஷன் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மைக்ரேஷன் பாதிக்கப்படுது. இது பெரிய அளவில் பறவைகளுடைய இதை அதனுடைய அந்த இனத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாதர் ஆஃப் ஆர்னித்தாலஜி சலீம் அலி அவர் இதை 80களிலே சொல்லியிருக்கார். 80s இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ மிசைல் டெக்னாலஜியில் ஃபாதர் ஆஃப் மிசைல் டெக்னாலஜி அப்துல் கலாம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாபா சாஹிப் அம்பேத்கருங்கிற மாதிரி ஃபாதர் ஆஃப் ஆர்னித்தாலஜி சலீம் அலி அவர் 80களிலே சொல்லியிருக்காரு. இந்த பொல்யூஷனை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணலன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படக்கூடியது இந்த பறவைகள் மைக்ரேஷன் தாங்கிறது அப்போ சொன்னார். அது இவ்வளோ வருஷம் கழித்து இன்றைக்கி அது செய்தி மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் பொல்யூஷன் கண்ட்ரோல் என்பது மெதுவாக நம் உலகத்தை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை வரும் சந்ததியினர் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு உண்டான அவேர்னஸ்லாம் ஏதோ ஒரு இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் செக் பண்ணுறவங்கெல்லாம் ரொட்டீனான ஆளுங்களையே அப்பாயிண்ட் பண்ணி அதையும் ஒரு சாதாரண நிர்வாகத்திலே கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கிறது இல்லை. அந்த என்விரான்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் நன்கு தெரிந்த ஒரு சிறப்பானவர்களை அதுக்கு நீங்கள் அதிகாரிகளாக போடணும் அப்படிங்கிறத ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்னொரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லணும். நம்மளுடைய தமிழகத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுதுங்கிற ஒரு விஷயம் செங்கிப்பட்டியில் வருது. ஆமாம், தஞ்சாவூர் பக்கத்தில். இதில் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே கூட திருச்சியை ஒரு முக்கியமான அதாவது கேபிட்டலாக கொண்டு வரணும்னு முயற்சி செய்தார்ன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இது இந்த வந்திருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை முடிவு செய்திருக்கிற இடம் பார்த்தா தமிழகத்துக்கே ஒரு மையப்பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எங்கேருந்து வேணாலும் ஒரு 5 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் எந்த சைடில் இருந்து வேணாலும் அங்கே ட்ராவல் பண்ணி வந்துட முடியும். சென்னையிலேருந்தும் போயிடலாம், கன்னியாகுமரியிலேருந்து வந்துடலாம், கோயம்புத்தூர்லேருந்து வந்துடலாம். எல்லாத்துக்குமே திருச்சிங்கிறது ஒரு மெயினான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ திருச்சிக்கு நியரஸ்ட்டுங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களாக இருக்கும்போது அமைச்சர்கள்லாம் பேசுகிறதுங்கிறதே நமக்கு அரிதாக இருக்கும், அவங்க துறை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. ஆனால் இப்போ நிறைய அவங்க துறை சார்ந்த அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க. செங்கோட்டையன் போன்றவர்களாம் சிறப்பாக செயல்படுறாங்க. இதுக்கிடையில் அதே சமயத்தில் இப்படிலாம் கூட ஒருத்தரால் பேச முடியுமா, இப்படிலாம் கூட சில விஷயங்கள் நடக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போ RB உதயகுமார் மதுரையில் வேணும்னு கேட்குறது தப்பு கிடையாது. ஒருத்தர் ஒரு MLA இங்கே வராமல் அங்கே வந்துச்சுன்னா நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்கிறது இல்லை. இந்த செய்தியுடைய உண்மை நிலை என்னன்னா, ஒருத்தர் RTIல கேட்டிருக்காரு, இது போல் எய்ம்ஸ் வருது தமிழ்நாட்டில், அது எங்கே வருதுங்கிறத கேட்டிருக்காரு. அப்போது மத்திய அந்த சுகாதார அமைச்சகம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. பெராமீட்டர்ஸ் இருக்குது, இஷ்டத்துக்கு நீங்கள் கேட்குற இடத்துலலாம் நம்ம ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்குன்னு பெராமீட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி தகுதியான இடமானு பார்த்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் இது பண்ணுவோம். நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிற இடம் செங்கிப்பட்டின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் அது பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரியோ இல்லை ஒரு டிபேட்டுக்காகவோ அதை அவங்க பேசலை. கிடைத்த தகவல் RTIயில் நாங்கள் முடிவெடுத்துருக்கிற இடம் இந்த இடம், அதனால் அது அங்கே தான் வரப்போகுது.
அது அந்த பேராமீட்டர்ஸை வச்சு தான். இன்னொன்றுங்க, அரசியல்வாதிகள் வந்து வேறு ஏதாவது டிமாண்ட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை வந்து காட்டுறதுக்காக அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூவில் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சு தொகுதிக்காக இவ்வளோ ஃபைட் பண்ணாரு, மதுரையில் வரணுங்கிறதுக்காக. இன்னொன்று, எய்ம்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு ஒரு இதாக தான் வரப்போகுது. அது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இடம். இப்போ டெல்லி எய்ம்ஸ் இருக்குன்னா வாய்ப்பு இல்லை, 2 இல்லை, அது மத்திய அரசு ஒரு இது பாஸ் பண்ணி எங்கே வேணால் எவ்வளோ வேணால் கொண்டு வர முடியும். இப்போ ஐஐடிஸு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லாம் அவங்க நிறையா கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுபோல் இதையும் நிறையா அவங்க கொண்டு வர முடியும். ஸோ இந்த வளர்ச்சி என்பது உண்மையிலே தமிழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. அதில் இன்னொன்று குறிப்பிட்டிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து இதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னதுனால அதான் முடிவு சீக்கிரம் எடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் அவங்க தெரிவிச்சாங்க. அவங்க மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுடைய கடைசி ஆசைங்கிற அளவுக்கு அந்த இல்லை அப்படின்னு அவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட லீடரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. பட் அவங்க கடைசி ஆசை அதுன்னா அவங்க அதை சொல்லியிருக்கணும். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருந்தா தான் நமக்கு அது தெரியும். நமக்கு எனிகோ எல்லாருமே அவங்க லீடரை வந்து விட்டு கொடுக்காம அவங்கள பெருமைப்படுத்தினா தான் இவங்க செயல்பாட்டுக்கு ஒரு மதிப்பு வருங்கிறதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். எனிகோ இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கிரெடிட் நம்ம கண்டிப்பாக. இதில் வந்து மதுரையில் வேணும்னு கேட்கறது அதில் பார்க்கும்போது அங்கே கூட உங்களுக்கு வந்து மீனாட்சி மிஷன்லேருந்து அப்போலோலேருந்து நிறைய அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஐ ஹாஸ்பிட்டல் இல்லை, அதெல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்கிறீங்க நீங்கள். இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ன்றது அங்கே கொண்டு வர முடியுமா அவங்களும் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அது தஞ்சாவூரா மதுரையான சாய்ஸ். தஞ்சாவூர்னெல்லாம் இல்லை, செங்கப்பட்டிங்கிற அந்த ஸ்பாட் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கரெக்டாக எல்லா விதத்துலேயும் சூட் ஆகுது. அது சூட் ஆகிற இடம் தஞ்சாவூர் பக்கத்துலேயும் திருச்சி பக்கத்துலேயும் அமைதுங்கிறது தான் அதில் ஒன்று. இதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஏற்கனவே இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு. ரியல் எஸ்டேட்டும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது வளர்ச்சினால என்ன ஆகும்னா திருச்சியுடைய அந்த கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். அதில் திருச்சி பீப்புள் வந்து ரொம்ப இதில் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்றது ஒன்று. இன்னொன்று, இந்த டான்ஜெட்கோ இருக்கு இல்லையா, முன்னாள் இபி, அந்த டான்ஜெட்கோவில் வந்து இந்த ஹை வேல்யூ டெண்டர்ஸ், கேபிட்டல் சர்வீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட எவ்வளோனா அது வந்து 7,500 crores ஒர்க்கு ஃபுல்லாகவே டெண்டரிங்க்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து இதையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி நடக்காது. ஆமாம், வாய்ப்பே இல்லை. டெண்டரிங் அந்த இஎம்டி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்லேயே நீங்கள் பே பண்ணிடலாம். சான்ஸே இல்லை. ஆமாம், அதே போல் கன்சியூமர் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணுறாங்க. டான்ஜெட்குள்ள ஒரு ஆப் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக டிரான்ஸ்பரன்சி கொண்டு வராங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு கடந்த 2 முறையாக ஆட்சியில் இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொண்டு வந்த ஒரு முக்கியமான இது வந்து டான்ஜெட்கோ தான். ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அதில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு ஒருவேளை நினச்சிருந்து இப்படி செய்கிறாரு என்னன்னு தெரியல. அதுவும் ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பெரிய கேபிட்டல் ஜாப்ஸ் எல்லாம் வந்து இவங்க இப்படி டெண்டரிங்கில் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இது வந்து ஒரு ரோல் மாடல். இது ரோல் மாடலாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி இப்போ இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல்கள், அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் கூட சீதாராம் யெச்சூரி சிபிஎம் லீடர், ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி, அதில் கூட வந்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையிலேயே உள்ளே போயிட்டு அவர்களை தாக்க முயற்சி தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து இல்லை. நம்ம அப்படி குறிப்பிட்டு இப்போது சீதாராம் யெச்சூரிங்கிற இன்சிடெண்ட்டை நம்ம சொல்கிறதுனால இது எல்லா கட்சிகளுமே இதை வந்து குறைத்துக்கணும். இந்த தனி மனிதனை வந்து அட்டாக் பண்ணுறதுனால வந்து எந்த அளவுக்கு பப்ளிக் மொரல் கெட்டு போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சிபிஎம்காரங்க தப்பாக நினச்சக்கூடாது. முன்னாடி ஒரு தடவை அந்த WR வரதராஜனுடைய டெத்து, அது ஒரு மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் டெத். அது அவர் போய் அந்த ஏரியில் இதாகி இருந்தார், நல்ல மனிதர். ஆனால் அவர் அப்போ அந்த இறப்பை பற்றிய சந்தேகத்தை வந்து மக்கள் டிவியில் ஒளிபரப்புனாங்க ஒரு மாதிரி செய்தியாக. அப்போ உடனே இதே சிபிஎம்காரங்க போய் இந்த மக்கள் டிவியை அட்டாக் பண்ணாங்க, கடுமையாக அட்டாக் பண்ணாங்க. அவங்க கேமராவெல்லாம் உடைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது ஓகே, அஜிடேட் ஆகி செய்யக்கூடியது தான் அது. அதுக்கு பதிலுக்கு அவங்களும் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது வன்முறை என்பது எந்த ஒரு வடிவத்திலும் எந்த கட்சியுமே கையில் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதுக்கு வந்து எண்டே கிடையாது. இல்லை, அது இதாவது WR வரதராஜன்ங்கிறது கூட இல்லை, ஒரு மீடியாவில் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. இல்லை, அது ஒரு அவங்க நம்மளுடைய விமர்சனத்தை சார்ந்துன்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சீதாராம் யெச்சூரி அதான் காரணம் எதுவாக இருந்தாலும் நான் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது வந்து எல்லா கட்சிகளையும் இதை அடாப்ட் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை.
இது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும். நம்ம காங்கிரஸ் கட்சியில் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இப்போ செய்தியிலே ஒரு தலைவர் மேலே முட்டையை எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது நிறைய செய்திகள் வருது. நம்ம வசதிக்கு ஏற்ற செய்திகளை நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம், வசதிக்கு ஏற்படாத செய்திகளை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதில்ல. ஆனால் வைலன்ஸ் இன் எனி ஃபார்ம் பப்ளிக் பேஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், தனிப்பட்ட தகராறுனாலும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். பப்ளிக்கில் இருக்கிற இதில் வந்து இந்த மாதிரி வைலன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து நிறைய செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ், கடந்த வாரம் நடந்த முக்கிய சம்பவங்களுடைய செய்திகளும் அதை பற்றிய நம்மளுடைய கோணங்களையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், என்னுடன் விவாதிப்பவர் வெங்கட்ராஜ். நியூஸ் அண்ட் வியூஸ் தொடர்கிறது. பிரிட்டனில் வந்து தேர்தல் நடந்ததில் அந்த தெரசா மே அப்படிங்கிற அதே பிரைம் மினிஸ்டர் வந்து திரும்ப தேர்வு செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்க. 8 இது டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த எம்பிஸில். அதுக்கு வந்து அந்த டெமோக்ராட்டிக் யூனியனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி அவங்கள ஆதரித்ததில் அவங்க அரசு ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் இந்த செய்தியாக நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அவங்க இப்போ இந்த தேர்தலில் அந்த கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி செய்த அந்த ஒரு பரப்புரை இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு அங்கே உள்ள பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த கேம்பெயின் மாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர் மாதிரி ஏமாத்துற மாதிரி கேம்பெயின் மாடல்லாம் நீங்கள் ஒரு எஜுகேட்டடான இருக்கிற இதில் நீங்கள் பண்ண முடியாது. ஒன்று ஏமாத்துறது, இல்லாட்டி வந்து எதிர்க்கிறவங்களை பற்றின விமர்சனங்களை குற்றங்களை மட்டுமே சொல்கிறது. அங்கே எல்லாத்தையும் அவனுங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் நேரே அப்பியராகி டிபேட்லாம் பண்ணணும். சரி, அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ண முடியுமே தவிர எதையோ ஒன்று சொல்லிட்டு போக முடியாது. அதை வந்து எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இன்னொன்று கொஞ்சம் ஹார்மோனி ரிலேட்டட் விஷயங்கள், அதாவது ஓரளவுக்கு ஒரு டாலரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க தெரசா மே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிக் வியூ இருக்கிறதுனால அந்த ஒரு இது இல்லை, அதிருப்தி இருந்தாலும் அவங்க திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வெளியேயும் இந்தியர்கள் வந்து பல துறைகளில் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்காங்க, பல இடங்களில் வந்து ஈடுபடுறாங்க, பல இதில் சிறப்பாக விளங்குறாங்க. அதெல்லாம் கூட நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லை, இந்தியாவுக்கு வெளியிலன்னு சொன்ன உடனே நம்மளுடைய தலைவர் வைகோ அவர்களை வந்து மலேசியாவிலேருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதை பற்றி நாம் வந்து நிச்சயமாக பேச வேண்டியது இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த சம்பவத்திற்கு அனைத்து கட்சி தலைவர்கள், ஸ்டாலின் உட்பட, திருநாவுக்கரசு உட்பட, ராஜா அவர்கள் உட்பட எல்லாருமே வந்து அதற்கு வந்து கண்டனம் தெரிவித்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ முதல்வர் அவர்கள் கூட வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பட்டியலில் வந்து இடம்பெறக்கூடிய அளவுக்கு அது வந்து ஏற்புடையதானாங்கிறத வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வைகோ போன்ற ஒரு தலைவர்களை வந்து இது இலங்கையோடைய அழுத்தங்கிறது ஒரு காரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை வந்து இல்லை, அவங்க மலேசியாலே அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க இலங்கையில் ஒரு மேலே கேசஸ், அரசுக்கு எதிரான நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்குது, அதனால தான் அதை இது பண்ணாங்கன்னு. எப்படி இருந்தாலுங்க இவர் ஒரு பெரிய பார்லிமெண்டேரியன். இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வைகோ ஒரு முக்கியமான ஒரு லீடர். அவரை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாத முக்கியமான லீடர். இன்னொன்று இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். இதில் நான் ப்ளஸ்ஸாக எதை பார்க்குறேன்னா, இந்த உலக தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதிலும், அந்த இலங்கையில் துன்பத்திற்கு உள்ளாகும் அந்த தமிழர்களுக்கு குரல் கொடுப்பதிலும் த டாலஸ்ட் பர்சனாலிட்டியாக வைகோ தான் எமர்ஜ் ஆகிட்டாரு அப்படிங்கிறது இது மூலம் தெளிவாக தெரியுது. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நாங்கள் இதை ஒரு ப்ளஸ்ஸாக கூட நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் இதில் என்ன ஒரு விஷயம், ஆனால் தப்பு, இது மாதிரி பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து மற்ற தலைவர்களோட வைகோ அவர்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ட்ரூ பொலிட்டிஷியன் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பெரும்பாலான தலைவர்கள் வந்து கலை மூலமாக சினிமா, இலக்கியம், அந்த மாதிரி மற்ற ஒரு இதிலெல்லாம் வந்து அப்படி வந்து அரசியலுக்கு நடிகர்களா இப்படிலாம் வரும்போது, கமலஹாசனை கூட ஒரு தடவை இந்த மாதிரி உட்கார வச்சாங்க. ஒரு முழுக்க ஆமாம், கமல்ஹாசன் அவர்கள் அது வந்து அவர் கமல்ஹாசன் அவர் போட்டிருப்பார். உடனே அது ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேம் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் இது மாதிரிலாம் இது பண்ணாங்க. இது வந்து நிச்சயமாக இது வந்து நம்ம வந்து கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து நம்ம இதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
இல்லை அப்படி இருந்தால் அந்த ப்ராசஸ்ஸே இப்போ இங்கேருந்து கிளம்பி தானே அங்கே போகிறாங்க. இங்கே இருக்கும்போதே அந்த கண்ட்ரியுடைய பீப்புளோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி தான் அது முடிவுக்கு வரோம் ட்ராவல் பண்ணுறது. அந்த ட்ராவலே பிகினிங்லேயே அவங்க வந்து தடுத்துருக்கலாம்ல. நீங்கள் கிளம்பவே முடியாதுங்கிற மாதிரி மலேசியன் இதோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த லேப்ஸ் வந்து அவங்க இல்லாமல் பார்த்துக்கணும். அது பட் ஆனால் அது சரி பண்ணிட்டாங்களா? சரி பண்ணியிருக்கு, அதான் முடிஞ்சிருச்சு. அவரே போயிட்டு வந்துட்டார், அட்டன் பண்ணல. ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அவர் ஹர்ட் ஆகி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ரொம்ப மனது துன்பப்பட்டு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பேச வேண்டியது என்னென்னா, இந்த ஜிஎஸ்டியுடைய பாதிப்பு எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா, திரைப்படம் அதெல்லாம் தாண்டி சைல்டு லேபர்ஸ் வந்து நிறையா உருவாகிறதுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் இந்த நிறைய பேர் போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து. சார் எதையுமே வந்துங்க ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம எதை வேணால் பேசலாம். உண்மை நிலை என்ன? 4 அரசியல் கட்சிகளை வச்சுக்குவோம் தமிழ்நாட்டில். கம்யூனிஸ்ட்டுகளை விட்டுருவோம், அவங்க வந்து ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. இந்த 4 அரசியல் கட்சிகள்னு எடுத்துக்கிட்டால் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு வச்சுக்குவோம். இந்த 4 கட்சிகள்லேயும் இந்த பட்டாசு தொழிற்சாலை நடத்துகிறவங்க, அந்த பகுதிகளை சேர்ந்தவங்க, அந்த தலைவர்கள் தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அங்கே நீங்கள் சீட்டு கொடுக்க முடியும். அவங்க தான் அந்த கட்சிகளை அங்கே நிர்வகிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசுவாங்களே தவிர, அன்லஸ் ப்ரொஹிபிஷன் மாதிரி தாங்க இது. மதுவிலக்கு மாதிரி தான் இது. இது நீங்கள் எந்த காலத்துலேயும் நீங்கள் ஒழிக்க முடியாது. இப்போ மதுவிலக்கில் வந்து பொலிட்டீஷியன்ஸ் அந்த பிஸ்னஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் எந்த கட்சியுமே அது வந்து ப்ராக்டிக்கலாக அதில் ஈடுபட மாட்டாங்க. அதே போல் தான் இந்த பட்டாசு தொழிற்சாலை. நீங்கள் வெடி வெடிக்கக்கூடாது, பொல்யூஷன் அதிகமாகிடும்ட்டு இப்போ தான் பேசணும் நம்ம. ஆனால் வெடித்தாதான் அவங்களுக்கு அரசியலுக்கு ஒரு இன்டைரக்டாக கட்சிகளுக்கே அந்த பணம் வருது. நீங்கள் சொல்கிற இந்த சைல்டு லேபர் இருக்குதே, குழந்தை தொழிலாளர்கள், இந்த குழந்தை தொழிலாளர்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பெரும்பகுதி இந்த எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வருது. அவங்க அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை முடியாது. பேனர்லேருந்து எல்லாம் அவங்க தான் வைக்கிறாங்க. இப்படி ஒரு இதுக்கு நம்ம சீன பட்டாசே என்கரேஜ் பண்ணிட்டு போயிடலாம் பேசாமல். அதான் அது வந்து நீங்கள் சர்காஸ்டிக்காக சொல்கிறீங்க நீங்கள், இருந்தாலும் வந்து ரியாலிட்டி அதான். இதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? நம்ம ஏதோ யாராவது ஒரு பெரிய தலைவர் வந்து ஒரு சட்டம் போட்டு இதை நம்ம இது பண்ண முடியும். அது சட்டம்லாம் இருக்குது, சட்டத்தை மீறி நடக்கிற விஷயம் தானே அது. இப்போ நீங்கள் சைல்டு லேபர் வந்து பர்மிட் பண்ணுறாங்களா? இப்போ சட்டத்தில் குழந்தை தொழிலாளர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டதா? கிடையாது. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. குழந்தை தொழிலாளர் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறாங்க, இல்லை வந்து இல்லை அது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காது, ஆன் ரெக்கார்டு வந்து இருக்காது. அவன் வேலை பார்ப்பான், இல்லை சார் தெரிஞ்சு விட்டு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு போகலாம். சின்ன சின்ன மெக்கானிக்கு அவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் அவனே கூட அந்த தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து வாழ்வியலையே வந்து ஒரு துன்பமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? குடும்பமா வந்து குழந்தைகளை கொண்டு வந்து விஷயங்களுக்கு அதனால ஒரு சிலர் வந்து பெரிய முதலாளிகள் ஆகிறது. இல்லை இதில் வேற எதுவும் சின்ன பசங்கன்னும் போது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூட அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ். அதான் அது அந்த டாப்பிக்கே நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் இம்பேக்ட் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. எந்த இம்பேக்டும் இருக்க போகிறது இல்லை. இது ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் சொல்கிற மாதிரி சமீபத்தில் கூட அவர் பேசினார். இந்த டொபாக்கோடைய எஃபெக்ட், புகையிலை பயன்படுத்துபவர்களுடைய இது வந்து அதிகமாகிட்டு வருது, மானிட்டரிங் வந்து தேவை. அதுக்கு உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிருபாகரன் வந்து கொஞ்சம் விஷயங்கள்லேருந்து வெளியே வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறாரு. அவர் எப்படி பழைய காலத்தில் இப்போ கற்பக நாயகம், அப்புறம் சமீபத்தில் இந்த கர்ணன், இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஒரு நல்ல விஷயங்களை வந்து கோட் பண்ணி அப்பப்போ பேசுவாங்களோ, அந்த மாதிரி இவரும் அதை சிறப்பாக பேசுகிறாரு. அவர் சொல்லியிருக்காரு அதை. பட் அவர் சொன்னாருன்னா அதை வந்து எப்படி இப்போ எல்லா கடைகளும், எந்த கடையில் கிடைக்கல நீங்கள் போனீங்கன்னா இப்போ எல்லா கடையிலையும் போட்டிருக்காங்க இங்கே புகையிலை பொருள்கள் கிடைக்காதுன்னு. அது கீழே தான் எல்லாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க, அது கீழே தான் எல்லாரும் இது இல்லை. சாதாரண நம்ம ஒரு டீ கடையிலே போய் கூட நம்மளே நேரடியாக ஏன் தடுக்க முடியாதுன்னு சொன்னால், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அதுலேருந்து வர்ற வருமானம் வருது. இல்லை அவங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லை, பேசிக்காகவே ஒரு சாதாரண பொட்டி கடையில் கூட எடுத்துக்கிட்டா நீங்கள் சொல்கிற ஒரு பெரிய இதுலேருந்து வருமானம் வருதுன்றது ஓகே. சும்மா எதுவும் சந்தை அது பிராண்டு தானேங்க, பெரிய கம்பெனியோட பிராண்டு. இப்போ பான்பராக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, கடை அது வியாபாரியை கேட்டால்
இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருள், இதெல்லாம் நீங்கள் ஏன் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் வெறும் டீன்னு போட்டோம்னா வந்து இங்கே அவ்வளோ ஆளுங்க வர மாட்டாங்க சார். டீன்னு போது அங்கே சிகரெட் இருந்தால் தான் சார் 4 பேர் வருவான், சிகரெட்டு கேட்குறவன் 2 பான் பராக் இருந்தால் தான் வருவான். ஸோ அப்படி வந்து அவங்களுடைய ஸோ நீங்கள் இந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றி சொன்னதுனால நம்ம இவ்வளவு அதை கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. எது என்ன சுருக்கமாக சொல்கிறோன்னா, நம்ம அது தடுக்கணும் அப்படின்னா அது எந்த கட்சியுமே அதுக்கு ஒத்துழைக்காது. அது புதிதாக யாராவது ஒரு வந்தால் தான் அதுக்கு ஒத்துழைப்பாங்களே தவிர, இது வந்து சொல்யூஷன் சமூகம் தான் இதுக்கு சொல்யூஷன் எடுக்கணும். இன்னொன்று வந்து நம்ம தொல் திருமாவளவன் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இந்த பல்கலைக்கழகங்களில் வந்து முக்கிய பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யும்போது முற்றாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளை இது வரைக்கும் புறக்கணிச்சிட்டே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தகுதியான போஸ்ட்டுகளுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு இப்போது கொடுத்துருக்காரு அவர். இது ரொம்ப இது நல்ல வெளிக்காட்டுது எப்படி நம்ம அரசியல் நடக்குதுங்கிறது ரொம்ப தெளிவாக காட்டுது. இந்த சமயம் தேவையான நேரத்தில் உரிமை அது இதுன்னு பேச வேண்டியது, போராட்டம் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்களில் அப்படியே கம்முன்னு இருக்க வேண்டியது. இல்லை ஒரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. ஏன் இவ்வளோ நாளாக இப்போ கடந்த இவ்வளோ வருடங்களா எந்த ஒரு யாராவது இதை பற்றி பேசுனாங்களா? பேசலை. அது அவர் தான் பேச வேண்டியிருக்கு. அது கூட வேறு யாராவது கட்சிக்காரங்க வேறு தலைவர்கள் யாராவது போய் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களான்னா இல்லை, அதையும் திருமாவளவன் தான் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு முஸ்லீம் இஷ்யூனா முஸ்லீம் தான் அதை ரைஸ் பண்ணணும், ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இஷ்யூனா ஷெட்யூல் காஸ்ட் தான் ரைஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஜஸ்டிஸ்ங்கிறது எங்கே இருக்குது? இல்லை, இதே தான் வந்து வெங்கையா நாயுடு இப்போ குறிப்பிட்டிருக்காரு. ஜனாதிபதி வேட்பாளருடைய கேள்விகளுக்கு கேள்வி கேட்கும்போது, நீங்கள் எல்லா கட்சியோடையும் நீங்கள் ஆதரவு கேட்பீங்களா நீங்கள் முன்னிறுத்துகிற ஜனாதிபதி வேட்பாளருக்குன்னு? ஏன்னா பகிரங்கமாகவே அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒருத்தரை தான் வந்து அவங்க வந்து கொண்டு வராங்கன்றது எல்லாருக்குமே வெளிப்படையாக வந்த ஒரு விஷயம். ஸோ இதை வந்து அவங்க பேஸ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மதச்சார்பற்ற ஒரு தலைவராக நீங்கள் கொண்டு வருவீங்களா இப்படி. அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்காருன்னா, அப்துல் கலாம் யார்? இந்த மண்ணை சேர்ந்தவர் தானே, இஸ்லாமியர். அப்படி அவரை நாங்கள் வந்து கொண்டு வரும்போது 2வது தடவை அவரை நாங்கள் எலெக்ட் பண்ணலான்னு சொல்ல பொலிட்டிக்கலாக அதை தடுத்தது காங்கிரஸ் கட்சி. நீங்களாம் தானே இப்போ தடுத்தீங்க. அப்போ வந்து மதவாத ஆட்களுக்கு வந்து அவங்களுக்காக சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு அவர்களுக்கு எதிராக செயல்படுறது வந்து யாருங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் இந்த திருமாவளவன் அவர்கள் சொன்னதில் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பல்கலைக்கழக இவங்கெல்லாம் நியமிக்கிறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய ரோல் கூட இல்லாத அளவுக்கு நேரடியாக பிரசிடென்ட் நேரடியாக வந்து கவர்னரே வந்து இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் உண்டான சொல்கிறீங்க. அவர் அதை மீன் பண்ணல. முக்கிய பொறுப்புகள் எல்லாத்துலேயுமே மாநில அரசு தான் அப்பாயின்ட் பண்ணது. அதுலேயும் அந்த கேட்டகரி அதில் தான் மெஜாரிட்டி. நீங்கள் வைஸ் சான்சலர் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, முக்கிய பொறுப்புகள் நிறைய இருக்குல்ல. எந்த ஒரு முடிவெடுக்கிற இடத்துலையும் ஒரு எஸ்சி இருந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்காங்கன்றது தான் அதோட மீனிங். முடிவெடுக்கும் போது இருக்கக்கூடாது. அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நியூஸ் அண்ட் வியூஸில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் கடந்த வாரம் நடந்த முக்கிய சம்பவங்களுடைய செய்திகளும் அதை பற்றிய நம்மளுடைய கோணங்களையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் DSR சுபாஷ். என்னுடன் விவாதிப்பவர் வெங்கட்ராஜ்.